மற்ற கட்சிகள் எல்லாம் திரும்பி பாக்குற மாதிரி விஜய் அவர் இப்படி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரா? என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? தமிழக அரசியல்ல இப்ப நிலவி வர எதிர்பார்ப்பு நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கையை சுற்றியே இருக்குன்னு சொல்லலாம். திராவிட கட்சிகள் பல ஆண்டுகளா பின்பற்றி வர இலவச அரசியல் கலாச்சாரத்துக்கு விஜய் எத்தகைய பதிலடி கொடுக்க போறார் அப்படிங்கறதே எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. மகளிர் உரிமை தொகை போன்ற நேரடி பண பரிமாற்ற திட்டங்களை அவர் மேடைக்கு மேடை விமர்சிக்காவிட்டாலும் தாவிகாவோட தேர்தல் அறிக்கை வெறும் இலவச பொதியா இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. தற்காலிக உதவிகளை விட நிரந்தர வாழ்வாதாரத்தை உருவாக்குற மக்கள் நல திட்டங்களை தாவிகாவோட துருப்புச்சீட்டா இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளோட கட்டண கொள்கையை தடுத்தல் தாவிகாவோட முக்கிய இலக்கா இருக்கலாம் அப்படின்னு கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. கல்வி மற்றும் மருத்துவம் மாநில பட்டியல்ல முழுமையா இருக்கணும் அப்படிங்கிறது விஜய் அவருடைய முந்தைய கோரிக்கைகள். அவர் ஆட்சிக்கு வந்தா தனியார் துறையினருக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அரசு பள்ளிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளோட தரத்தை சர்வதேச அளவுக்கு உயர்த்தி மக்கள் தானாகவே தனியார் நிறுவனங்களை தவிர்க்கிற சூழலை உருவாக்குறது அவருடைய திட்டமா பார்க்கப்படுது. மின்சார வாரியம் மற்றும் போக்குவரத்து துறையில் நிலவும் நிர்வாக சிக்கலை சீரமைக்க அதிரடியான மாற்றம் எல்லாம் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா மின்சார கட்டண குறைப்பு மற்றும் அரசு பேருந்துகளை நவீனமயமாக்கல் போன்றவை தாவிகாவோட தேர்தல் அறிக்கையில முக்கிய இடமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நஷ்டத்துல இருக்க பொதுத்துறை நிறுவனங்களை லாபகரமா மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குறதுக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த விஜய் அவர் திட்டமிட்டிருக்காராம். விஜய் அவருடைய தொலைநோக்கு திட்டங்கள்ல ஒன்றா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நிலையான வருமானம், சொந்த வீடு அப்படின்னு பார்க்கப்படுது. வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, அரசு வேலை என்ற இலக்கை நோக்கி அவர் காய்களை நகர்த்த இருக்காராம். இலவச பொருட்களை கொடுத்து மக்களை கையேந்த வைப்பதுக்கு பதிலா பொருளாதார ரீதியா அவங்களை சுதந்திரமானவர்களா மாற்றுவதே அவருடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். ஏழை எளிய மக்களிடையே இது மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.